உங்களுடைய ஆட்சி காலங்களில் நீங்க நிறைய நலத்திட்டங்கள் செஞ்சிருந்தாலும் மக்களை போய் பேசினாலுமே இந்த காலகட்டங்களில் மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறதா தான் பலரும் சொல்றாங்க. களத்துல எப்படி இருக்கு? இந்த களம் இப்போ அதுக்கு சமீபமாக இந்த ஒரு வாரமாகவே களம் ரொம்ப மாறிடுச்சு. ஆட்சி மாற்றம்ங்கிறது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கம் இருக்குது. எப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பேர் தான் அரசியல் கட்சியில் இருப்பாங்க. அவங்க அந்தந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. ஆனால் வெற்றியை தீர்மானிக்கிறது பப்ளிக். அவங்க காமனாக இருப்பாங்க, நடுநிலையாக. அவங்க தான் ஆட்சி எப்படி, யார் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறவங்க. பூத்துக்கு 20 ஓட்டுன்னு வச்சிங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6000 ஓட்டு. அதுதான் வெற்றி நிர்ணயிக்கிறது. அதனால இந்த தடவை மாற்றம் உறுதி. போன தடவை நாங்கள் 10 வருஷம் ஆட்சியில் இருந்தோம். ஒரு மாற்றம்ங்கிறதுனால கொஞ்சம் ஓட்டில் 75 சீட் ஜெயிச்சு கூட்டணியோட. அதனால் இந்த தடவை ஃபுல் மெஜாரிட்டியில் வருவார் எங்கள் பொதுச் செயலாளர், முதலமைச்சர் ஆகுவார். அதிமுக கூட்டணியில பாஜக இருக்கிறது. இந்த தேர்தலில் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பலமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பிஜேபிக்குன்னு ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியும், எம்பி தேர்தலில் என்ன ஓட்டு வாங்கினாங்கன்னு. தமிழ் இது ஜனநாயக நாடு. கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து தான் ஆச்சு. இன்னைக்கு கூட திமுகவில் பார்த்தீங்கன்னா லட்டர்பாடு கட்சியெல்லாம் கணக்கு சொல்லி 21 கட்சிங்கிறார். அதனால கூட்டணிகள் வலுவாக இருந்து தான் திமுக இது வரைக்கும் ஆட்சிக்கு வந்திருக்கு. திமுக சாதனை சொல்லி ஆட்சிக்கு வந்தது கிடையாது. உங்களுக்கு தெரியும், தலைவர் இறந்தப்ப இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும்போது ஆட்சிக்கு வருவாங்க. அதனால் இப்போ எங்கள் கூட்டணி வலுவான கூட்டணி. டிடிவி வந்தது தென் மாவட்டங்களில் ஒரு பலம். மேற்கு மாவட்டம் எப்பவுமே அதிமுகவுடைய பலம். வட மாவட்டங்களில் டாக்டர் அன்புமணி வந்தது. டெல்டாவில் ஆல்ரெடி நம்ம பொதுச் செயலாளருக்கு இந்த தடவை நல்ல செல்வாக்கு இருக்குது. அதனால் இன்னைக்கு தனி மெஜாரிட்டியில் ஆட்சிக்கு வரும். ஒருவேளை என்டிஏ வின் பண்ணிருச்சு அப்படின்னா ஹச்ராஜா முதல்வராக தான் ஆக்குவாங்க. ஹச்ராஜா கூட முதல்வர் ஆக்குறதா திருமாவளவன் சொல்றாரு. இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுங்க. திருமாவளவன் என்ன சொல்லுவார்னு உங்களுக்கு தெரியும். திருமாவளவனுக்கு முதல்ல உரிய அங்கீகாரம் இருக்குதா திமுக அப்படின்னா அதே கிடையாது. எங்கள் கூட்டணியில் யார் முதல்வருங்கிறது பாரத பிரதமரும் சொல்லிட்டாரு, அமித்ஷா சொல்லிட்டாரு. எல்லாரும் அதிமுக தலைமை தான், எடப்பாடியாக தான் முதலமைச்சர்னு சொன்னதுக்கப்புறம் இவர் என்ன கண்டுபிடிச்சாரு? ஒரு ஜோசின்னு சொல்கிறாரு அவர். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கரூர் துயர நிகழ்வு என்ன நடந்தது? அன்னைக்கு நடக்கும்போது முதல் ஆளா விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமி தான் ஆதரவு குரல் கொடுத்தாரு. ஒரு சில நாட்கள்ல விஜய் தான் முதல் குற்றவாளின்னு சொன்னார். இங்க உண்மையிலே நடந்தது என்ன நடந்தது? ரசிகர்களுடைய ஆரவாரம். அவர் போகிற இடத்துல அப்படித்தான் தெரியுது. அதே இடத்துல நாங்களும் கூட்டம் நடத்தினோம். அதை விட அதிகமான கூட்டம். எங்கள் தொண்டர்கள் மக்கள்லாம் அனுபவமானவங்க, பேச்சு கேட்கணும்னு வருவாங்க. விஜய்க்கு வரவங்க விஜய் பார்க்கணும்னு வர்றாங்க. இது அவ்வளோதான் வித்தியாசம். இல்லை, இப்போ விஜயை பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருந்துலாம் ரசிகர்களும் தொண்டர்களும் வந்ததா சொல்றாங்க. ஆனால் அன்னைக்கு நடந்தது வேறொரு மாவட்டத்தில் இருந்து தான் கிரௌடெல்லாம் கூட்டங்கள் வந்ததா, இல்லை அது கரூரில் இருந்தவங்க? 41 பேர்த்துல 9 பேர் வெளி மாவட்டத்தை சார்ந்தவங்க. அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாமே. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயினுடைய இந்த அரசியல் வருகை தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? யாருக்கு அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? எல்லாரும் அதிமுக அதிமுகன்னு சொல்றாங்க. அது சொல்றவங்க சொல்லலாம். எங்களுக்கு திமுக உடைய வாக்கு வங்கி, அடுத்தது சீமானுடைய வாக்கு வங்கி, திருமாவளவனுடைய வாக்கு வங்கியில் அதிகமாக போகும். நேற்றைய தினம் செங்கோட்டையன் பேசும்பொழுது அதிமுக தாவேகாவில் இருக்கக்கூடிய 34% வாக்குகள் மூலமா வின் பண்ணிடலாம், விஜயை வைத்து 5000 கோடி சம்பாதிச்சுடலாம்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு கனவோட இருந்தாரு. எங்களுக்கு பாஜக மூலமா பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கும் ஆள் வந்தாங்கன்னு சொன்னாங்க. உண்மையிலே இதெல்லாம் நடந்ததா? அவர் சொல்றதெல்லாம் கணக்கில் எடுத்துக்காங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தினம் ஒன்று சொல்றாரு. அவர் அதே சொல்லியிருக்காரு, ஏப்பா அங்கே போனோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வந்துட்டோம்னு வருத்தப்படுறேன், நீங்களாம் அங்கே வந்துடாதீங்கன்னு சொல்லியிருக்காரு அவரோட வேண்டிய நண்பர்கிட்ட. அது ஒன்று. ஓ, இப்போ அதிமுக இருக்கக்கூடியவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறாரா? ஆமாம். ஏங்க, அவரோட அனுபவம் என்ன, அவருடைய அரசியல் அனுபவம் என்ன? குஷி ஆனந்த் நிற்கிறார், ஒரு சால்வி எடுத்துக்கிட்டு போறார். இவரா
புஷியானதுக்கு சால்வை போட்டு இவரும் சேர்ந்து சால்வையை பொத்திக்கிறார். அந்த சால்வியை இவரே எடுத்து ஓரமாக போடுறார். சால்வி எடுக்க கூட ஆள் இல்லை. இதுதான் அவருக்கு அங்கே கிடைக்கிற மரியாதை. அது எல்லாத்துக்குமே தெரியுமே, சோசியல் மீடியாலே வந்தது. அதனால அதை பற்றிலாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.